இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, கற்றாழையை இப்படி சாப்பிட்டால் உயிருக்கு பேராபத்தா? தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தயவு செய்து முழுவதும் பாருங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். கற்றாழையை 7 முறை கழுவிய பின்னரே சாப்பிட வேண்டும். இயற்கை கொடுத்த சக்தி வாய்ந்த ஒரு அற்புத மூலிகை என்றால் அது கற்றாழை மட்டுமே. கோடிக்கணக்கில் செலவு செய்து பல மருத்துவ பொருட்களை பயன்படுத்துவதை விடவும் ஒரு சிறிய துண்டு கற்றாழையில் பல நன்மைகளை அடைய முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கற்றாழையில் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உடலை காப்பதில் கற்றாழைக்கு நிகர் எதுவுமே இல்லை. கற்றாழையில் பல வகை உண்டு. எனினும் இவற்றில் சோற்று கற்றாழை மட்டுமே மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது. வளர்ந்த கற்றாழை செடிகளின் இலைகள் முற்றியதாக இருக்கும். அவற்றில் தான் மருத்துவ குணம் அதிகம். அவற்றை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். கற்றாழை செடியின் வெளிப்புறமாக வளரும் மடல்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கும். அவற்றை நறுக்கி எடுத்து அதிலுள்ள மஞ்சள் நிற பாலை முழுமையாக வடிக்க வேண்டும். பிறகு அதன் தோலை அகற்றிவிட்டு உள்ளே இருக்கும் வளவளப்பான ஜெல்லை எடுத்து 7 முறை நீரில் கழுவ வேண்டும். 7 முறை கழுவும் போதுதான் அதிலுள்ள அலோனின் என்ற வேதிப்பொருள் நீங்கும். இல்லாவிட்டால் அது வயிற்றின் உள்ளே செல்லும் போது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று எரிச்சல் போன்ற ஆபத்துக்களை ஏற்படுத்தும். மேலும் 7 முறை கழுவினால்தான் கற்றாழையின் கசப்பு சுவை மற்றும் நாற்றமும் விலகும். சரி, யாரெல்லாம் கற்றாழையை சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிலருக்கு கற்றாழை ஜெல் ஒவ்வாமை இருக்கலாம். இதனால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீங்கள் கற்றாழை ஜெல் பயன்படுத்துவதற்கு முன்னர் ஒரு சிறிய பகுதியில் சோதித்து எந்த ஒவ்வாமையும் ஏற்படாத பட்சத்தில் உங்கள் முகத்தில் தடவவும். எரியும் உணர்வு ஏற்பட்டால் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுத்துக் கொள்ளும் போது கற்றாழை ஜூஸ் அருந்தக்கூடாது. இரத்த அழுத்தம், இரத்தம் உறைதல் போன்றவற்றுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் கற்றாழை ஜூஸ் குடிக்க வேண்டாம். கற்றாழையும் இரத்தம் உறைதலை தடுக்கும் தன்மை கொண்டது என்பதால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக இரத்தப்போக்கு உண்டாக வாய்ப்புள்ளது. வேறு ஏதாவது நோய்க்கு ஆங்கில மருந்து எடுத்துக்கொள்பவர்கள், கர்ப்பிணிகள், பிரசவித்த பெண்கள், ஒவ்வாமை பிரச்சினை உடையவர்கள் கற்றாழை ஜூஸ் அருந்த வேண்டாம். முக்கிய குறிப்பு: கற்றாழை ஜூஸ் குடித்த 1 மணி நேரம் வரை வேறு எந்த உணவும் உண்ணாமல் இருப்பது நல்லது. கற்றாழை ஜூஸை மாலை நேரங்களிலும் குடிக்கலாம். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.